திரு உதயநிதி அவர்களே, நீங்கள் முதல் தடவையாக சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறீங்க. ஐ மீன் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறீங்க. ஸ்டாலின் சார் போகலை. நீங்கள் உள்ளே போய் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பேசுவீங்க பார்த்தா மறுபடியும் வந்துட்டு அதே அரைச்சமாக தான் அரைச்சிருக்கீங்க. சனாதனம் ஒழிக, ஹிந்து ஒழிக, இதுதான் நீங்கள் பேசுகிறீங்க. இதுக்கு பதிலாக ஒருவேளை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் ஒழிக, கஞ்சா ஒழிக, ஊழல் ஒழிக, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஒழிக, டாஸ்மார்க் ஒழிக, ஏழையின் வறுமை ஒழிக, இந்த மாதிரி ஏதாவது ஒழிக அப்படின்னு பேசியிருந்தாலாச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேராச்சு கிடைச்சிருக்கும். இப்போ சனாதனம் ஒழிக அப்படின்னு கேட்கறதுனால உங்களுக்கு என்ன வந்துட்டு சிறுபான்மையர் ஓட்டு வாங்கி ஃபுல்லாக வந்துடுச்சா என்ன? ஆல்ரெடி விஜய் பக்கம் போயிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற இந்த இந்துக்களின் ஓட்டையே வந்துட்டு நீங்கள் வேணாம் அப்படின்னு ஒதுக்குறீங்க. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். போயிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஏதாவது பேசுங்க. சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் போனதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கிறதும் பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஏதாவது பேசிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த சனாதனம் இதே தான் பிடிச்சிட்டு தொங்குறீங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னே சனாதனம், டெங்கு, மலேரியான்னு பேசி தான் வந்துட்டு பயங்கரமான பிரச்சனையை சந்திச்சிங்க. ஏன் உங்களுக்கு இந்த வன்மம் இருக்குது? இந்த வன்மத்தின் உண்மையான காரணம் வெறும் ஓட்டு வங்கி தானே. உங்கள் வீட்டிலேயே வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, ஆனால் வெளியில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் முதல்ல சனாதனத்தை ஒழிச்சு கட்டுங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. வளர்ச்சியை நோக்கி பேசுங்க, growth நோக்கி பேசுங்க, டெவலப்மெண்ட் நோக்கி பேசுங்க. எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்த சனாதனத்துக்கு எதுக்காக குரல் வருதுன்னா ரியாக்ஷன் மட்டும் தான் இங்கே வரும். இங்கே ஆக்ஷனே கிடையாது. ஆக்ஷன் ஃபுல்லாக அங்கே தான் பண்ணுறாங்க. ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரியாக்ஷன் பண்ணால் உடனே சங்கி தமிழ்நாடுல வந்துட்டு இங்கே மதத்துக்கு இடம் கிடையாது. ஐயா, அங்கே மதத்தை பற்றி நாங்கள் பேசலை, அவர் தான் பேசுகிறாரு. தேவையில்லாமல் வந்துட்டு ஓப்பனிங் டேலே வந்துட்டு இதை நீங்கள் பதவி ஏற்கும்போது முதல்ல சொன்னது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அனைவருக்கான முகமாக நான் அறியப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். முதல்வர் விஜய் அவர்களே, இந்த மாதிரி பேசுகிற இந்த நபர்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாச்சு தெரிவிக்கணும். இவங்களுக்கு கண்டனம் கொடுத்தா சிறுபான்மை யாரும் கோச்சிக்கு போகிறது கிடையாது. சிறுபான்மையர் நலனில் கண்டிப்பாக நீங்கள் அக்கறையை செலுத்துங்க. ஆனால் பெரும்பான்மையரை கொச்சைப்படுத்தும் போது தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். வளர்ச்சியை நோக்கி பேசுங்க. ஆக்சுவலி இங்கே திமுக தோத்துக்கு அப்புறம் அவங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லை. 6 மாதத்துக்கு அவங்கள லைம் லைட்லேயே வச்சுக்கணுன்றதாக சனாதனம், ஹிந்து இதை ஒன்று தான். அதான் ஒரு சீட்டு தானே பிஜேபி கொடுத்துருக்கீங்க. அதான் தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வரவே முடியாதுன்னு சொன்னீங்களே. அப்புறம் கூட ஏன் சனாதனம் ஒழிக இதையே பிடிச்சின்னு தொங்கிட்டு இருக்கீங்க? பிஜேபி தான் எடுத்துட்டீங்க, ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க, அதான் பெருமையாக பேசிக்கிறீங்க. நீங்கள் போய் உங்களை எதிர்க்கட்சி வேலையை பாருங்கள், நாட்டோட வளர்ச்சியை பாருங்கள். நீங்கள் போதை கலாச்சாரம் ஒழிகன்னு வைங்க, லஞ்சம் ஒழிகன்னு வைங்க, டாஸ்மாக் ஒழிகன்னு வைங்க. இந்த மாதிரி growth டெவலப்மெண்ட்டுக்கான விஷயத்தை நீங்கள் ஒழிகன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பேர் ஃபாலோவர்ஸ் ஆச்சு கிடைப்பாங்க. இதை விட்டுட்டு இந்த மாதிரி எதிர்ப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை தயவு செய்து தமிழ்நாட்டில் இதோட விட்டுருங்க.